வணக்கம். இன்றைய சிந்தனை கதை. உலகத்தோட முதல் சிந்தனையாளர் அப்படிங்கிற சிறப்புக்குரியவர் சாக்ரட்டிஸ். இயேசுவுக்கு முன்னாலேயே தன்னுடைய லட்சியத்துக்காக தன்னுடைய உயிரையவே கொடுத்தவர் அந்த சாக்ரட்டிஸ். அவர் ஒரு ஏழை சிற்பிக்கும் ஒரு எளிய மருத்துவச்சிக்கும் மகனா பிறக்கிறார். கிரேக்கத்துல பெருமைக்குரிய சிந்தனையாளராக உயர்றார். இவருக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறத பார்த்த பிரபுக்கள் எல்லாம் மனம் வெதும்புறாங்க. இவர் மேல வீண் பலி சுமத்தி இவர் சிறையில தள்ளிடுறாங்க. இந்த பழமைவாதிகளும் மதவாதிகளும் பரப்பிட்டு இருந்த மூட நம்பிக்கைகளை எல்லாம் எதிர்த்து சாக்ரட்டிஸ் கேள்வி கேட்கிறார். அவருடைய நண்பர்களோடையும் மாணவர்களோடையும் அவரை சிறையில தூக்கி போட்டுடுறாங்க. நாட்டினுடைய சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டங்காட்டி சாக்ரட்டிஸ்க்கு மரண தண்டனை விதிக்கிறேன்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. சாக்ரட்டிஸ் மகிழ்ச்சியோட மரணத்தை ஏத்துக்கிறார். நாட்டினுடைய சட்டத்துக்கு நான் தலை வணங்குறேன், மரண தண்டனையை நான் மனம் விரும்பி ஏற்கிறேன்னு சொல்றார். யார் மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது அப்படின்னு தன்னுடைய இறுதி மரண வாக்குமூலத்தை தெரிவிக்கிறார். கடைசி நேரத்துல ஹேம்லாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடிய விஷத்தை கொடுத்து அவரை தற்கொலை பண்ணிக்க சொல்றாங்க. அந்த நேரத்திலயுமே அந்த விஷக்கோப்பை கொண்டு வந்தவனையும் கூட நீ நலமா இருப்பாயாகன்னு வாழ்த்திட்டு அதை அருந்தி இறந்து போறார். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, உலகத்தில் நாம் யார் மீதும் எந்த தருணத்திலும் பகை கொள்ளக்கூடாது. அப்படி பகை கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த உடலிற்கு அழிவு ஏற்பட்டாலும் கூட நாம் புகழ் என்றும் இந்த உலகத்தில் நின்று வாழ்ந்து கொண்டிருக்கும். நன்றி.